இதுதான் நான் பிறந்து வளர்ந்த என்னுடைய பேலஸ். ஆமா, நாங்க 4 சிப்ளிங், அம்மா அப்பா எல்லாரும் இங்க தான் இருந்தோம். முதல்ல 8 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் செஞ்ச வேலை இந்த கல்யாண மண்டபம், நல்வாழ்வு கல்யாண மண்டபத்துல தான். வேலை என்ன தெரியுங்களா? எச்ச இலை எடுக்கிற வேலை. ஆமா, இலை போட கூட என்ன விட மாட்டாங்க, எடுக்கிறது தான். எச்ச இலை எடுக்கிறது. ஸ்கூல் படிக்கிறீங்க? ஆமா. ஏன் தெரியுங்களா? அவங்க கொடுக்குற 1 ரூபா காசுக்காக கிடையாது. 1 ரூபா கொடுப்பாங்க முடிச்சதுக்கு அப்புறம். அங்க கல்யாணம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மிச்ச மீதி ஆகிற சாப்பாடு இருக்குல்ல, அந்த ஸ்வீட்ஸ், அந்த சாப்பாடு, அந்த பாயாசம், கல்யாணம் எல்லாம் முடிச்சு கடைசியில சாப்பாடை கொடுப்பாங்க. சாப்பிட்றதுக்குன்னே அங்க போவோம். அது மட்டும் இல்லாம ஒரு கவர் எடுத்து வச்சிருப்பேன் கையில. நான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் இன்னும் மீதி இருந்தா அதை எடுத்துட்டு வந்து வீட்டுல நான் கொடுப்பேன். எங்க அம்மா இருப்பாங்க, அக்கா இருப்பாங்க, எல்லாருக்கும் கொடுப்பேன். நான் நிறைய வாழ்க்கையில அவமானப்பட்டிருக்கேன். நிறைய கட்டத்துல நிறைய அவமானங்கள் பட்டிருக்கேன். நான் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கிறதே என்னுடைய திறமை இல்லை, என்னுடைய அறிவு இல்லை, இறைவனுடைய ஆசீர்வாதமும் என்னுடைய கனவும் தான். எல்லாருமே உன்னால நடா நீ BMW காரெல்லாம் பேசிட்டு இருக்கேன்னு, காரெல்லாம் பார்த்தா காரையே தொட்டு பார்ப்பேன் நான். பெரிய பெரிய வீடெல்லாம் பார்த்தா அங்கேயே நின்று நான் வீட்டை பார்ப்பேன். இந்த மாதிரி ஒரு வீடு நான் கட்டுறேனா இல்லையான்னு பாருன்னு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு கிண்டல் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு மோட்டிவேட் பண்ணது, எனக்கு என்கரேஜ் பண்ணது ஒரே சோல் தான் இந்த உலகத்தில், இந்த அம்மா. வீட்டில் இவன் அண்ணனுக்கு 5 வயசாயப்பந்தான் இவன் பிறந்தான். அதுலேருந்து ரொம்ப செல்லம். ரொம்ப செல்லமா அவரு? சின்ன குழந்தை இல்லாமல் இருந்தப்போ இங்கே தான் பிறந்தது. ரொம்ப கஷ்டம். கஷ்டம்னா அவ்வளோ கஷ்டம். பணம் கட்டு நாட்கள்லாம் கட்டலி, பணம் இல்லாத ஆளுக்கு தரையிலி, அப்படி படிச்சுட்டு தான் இவன் பிறந்தது. காரணம் ஆரம்பத்தில் அவ்வளோ உழைச்சேன். 3 மணி நேரம் 4 மணி நேரம் தூங்குவேன். அதுவும் ரெஸ்டாரண்ட் ஃபீல்டுன்றது முதல் ஆளாக நான் நிற்பேன். நான் எல்லாம் என் ஸ்டாஃபோட மாதம் ஒரு பேட்ச் 25 பேரா ஐ கோ அவுட்டுங்க. வி செலிப்ரேட். என் ஸ்டாஃப் அவங்க கடவுளுக்கு அப்புறம் அவங்க தாங்க என்னுடைய இலக்கு எல்லாம். அவங்க தான் என் பாஸ். ஸ்டாஃப்னே சொல்லக்கூடாது, தே ஆர் மை பாஸ். 2வது எனக்கு ஸ்ட்ரெஸ் பஸ்டர்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 100 சில்லற குழந்தைங்களுடைய, அதாவது பெற்றோர்கள் இல்லாத குழந்தைங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன். ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஸோ இல்லை கொஞ்சம் டவுனாக இருக்கும்போது நேராக ஃபேமிலியோடலாம் சேர்ந்து கிளம்பி போய் உட்காந்துருவாங்க. அந்த பிள்ளைகளோட நான் நேரம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அது ஒரு தனி சுகந்தாங்க. ஹலோ சார், வணக்கம். எப்படி இருக்கீங்க தம்பி? நல்லா இருக்கும் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பர். ஸோ எப்பவுமே என்னதான் நம்ம பெருசாக வளர்ந்தாலும் அந்த பழசை மறக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பயங்கரமாக BMW X7லாம் நம்ம இறங்கி இருந்தாலும் அந்த ஒரு பழசை மறக்கக்கூடாதுன்றதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக தான் நாங்கள் இந்த விஷயத்தை பார்க்குறோம். இன்னைக்கு மிஸ்டர் நபில் அவர்கள்னு சொன்னால் ஒரு பெரிய பிஸ்னஸ் டைக்கூன், பயங்கரமாக எல்லா ஹோட்டலுக்கும், அந்த அரேபியன் கார்டனோட ஹோட்டல் அதிபதி, இது இப்படிலாம் நிறைய விஷயங்கள் சொல்லலாம். பட் அந்த ரூட்ஸை என்றைக்குமே நீங்கள் மறக்காதது பயங்கரமான விஷயம். ஸோ இங்கே ஒரு ஸ்பெஷலான ஒரு இடத்த எங்களுக்காக காட்ட தான் சார் கொண்டுட்டு வந்திருக்காரு. ஸோ நீங்களே அப்படியே கொண்டு போயிட்டீங்கன்னா எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். வாங்களேன், நான் பிறந்து வளர்ந்த வீடை உங்களுக்கு நான் இன்னைக்கு காட்டுறேன். ஓகே, பிறந்து வளர்ந்த வீடு. ஆமாம், நல்லா பங்களா டைப்பில் இருக்கு. ஆமாம், 25,000 சதுரடியில் வீட்டில் தான் நான் பிறந்தேன். ஆமாம், 150 பேர் வேலைக்கு இருந்தாங்க. வாங்க 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 வாங்க, வீடை காட்டுறேன் வாங்க. இதுதான் நான் பிறந்து வளர்ந்த என்னுடைய பேலஸ். ஆமா, நாங்க 4 சிப்ளிங், அம்மா அப்பா எல்லாரும் இங்க தான் இருந்தோம். 6 பேர் இந்த வீட்லயா? 6 பேர் இந்த வீடு. ஆக்சுவலி நாங்க வீடு வாடகைக்கு தான் இருந்தோம், சொந்தம் இல்ல. ஓ, வாடகை. ஆமாமா, நான் காலி பண்ணதுக்கு அப்புறம் இதை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கட்டி வாடகைக்கு விட்டுருக்காங்க. அந்த வாடகை விட்டவங்களும் கம்ஃபர்டபுள் இல்லைன்னு காலி ஆயிட்டாங்க போல இருக்கு. யாரும் வாடகைக்கே வரல. இங்க தாங்க லைஃப் ஸ்டார்ட் ஆச்சு. நீங்க இருக்கும்போது இது அது மட்டும் தான் வீடு, மொத்த வீடே அவ்வளவுதான். சும்மாங்க, இது ஒரு ஷெட் அவ்வளவுதான். இங்க தான் இருந்தோம். அவ்வளவு கஷ்டங்க, சாப்பாட்டுக்கே கஷ்டம், அவ்வளோ கஷ்டம். ஆமாம், அவ்வளோ கஷ்டப்பட்டோம். இங்கே தான் பக்கத்தில் கேசரி ஸ்கூல்னு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது, அங்கே தான் நான் படித்தேன். இங்கே தான் கோஷ் ஆஸ்பத்திரின்னு ஒரு தர்மாஸ்பத்திரி இருக்குது, இங்கே தான் நான் பிறந்தேன். நான் பிறந்து ஆனால் ஒன்று தெரியுங்களா, இங்கே இருக்கும்போது காசு இருக்காது.
ஆனால் சந்தோஷம் ரொம்ப இருக்கும். இங்கெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸு, இங்கே ஹரிஷ் ராஜேஷ்னு இங்கே என்னுடைய ஃப்ரெண்டு இருந்தாங்க. அங்கே என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு பால்ராஜன் இப்போ யூஎஸ்ல இருக்கான். அந்த கேரளா ஆயுர்வேத சமாஜம் போட்டு பார்த்தீங்களா, அங்கே பால்ராஜ் இருக்கான். இன்னைக்கும் தொடர்பில் இருக்கும். எல்லாம் நல்லா இருக்காங்க. ஆமா, இறைவனுடைய அருளால நானும் இன்னைக்கு நல்லா இருக்கேன். இந்த இதெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன வீடா இருந்தது, இப்போ டெவலப் ஆயிருக்கு. இது மட்டும் தான், நான் இருந்த வீடு மட்டும் தான் டெவலப் ஆகாமே இருக்கு. ஆமா ஆமா. அங்க எதிர்க்க தெரியுதுங்களா ஒரு கல்யாண மண்டபம். ஆமா ஆமா. நானு ஒரு ஃபுட் லவர், பசி தாங்க மாட்டேன். நான் ஸ்கூல் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நிறைய சாயந்தர ஃபங்க்ஷன்ஸ்லாம் நடக்கும். சரி. நான் சின்ன வயசுல, இது யார்கிட்டயும் சொல்லக்கூடாது, யாருக்கும் சொல்லாத ஒரு உண்மை, மீடியாவில் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். நான் பாருங்க, சின்ன வயசுல எனக்கு ஒரு சிஸ்டரு, 2 பிரதர்ஸ், அண்ணனுங்க. நாங்கள் என்னை வந்து என் சிஸ்டர் என்ன பண்ணுவான்னா தூக்கிக்கிட்டு அந்த கல்யாணத்தில் கெஸ்ட் மாதிரி உள்ளே கூட்டு போயிடுவாங்க. அங்கே சாப்பிடுவோம். ஒரு நாள் சட்டையை போடாமல், பசிக்குது நான் அழுறதுனால சட்டையை போடாமல் எங்கள் அக்கா கூட்டு போயிட்டாங்க. சரி. பிடிச்சி தள்ளி விட்டாங்க அங்கேருந்து. என்ன நீங்கள் நினச்சிங்க, இந்த மாதிரி விஐபி கல்யாணத்துக்குலாம் சாப்பிட வந்துட்டீங்களே, எச்சக்கலை நாயேன்னாங்க. இந்த வார்த்தை எனக்கு, இது நான் குழந்தையா இருப்பேன், எங்கள் அக்கா அப்பப்போ எனக்கு ஞாபகப்படுத்துவாங்க, எச்சக்கலை நாயே உனக்கு டெய்லி விருந்து தேவைப்படுதா அப்படின்னு தள்ளி விட்டாங்க. நான் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் நான் அந்த கல்யாண மண்டபத்தை செக்யூரிட்டி கிட்ட, அண்ணன் இங்கே ஏதாவது வேலை கிடைக்குமான்னு கேட்டு, நான் முதல்ல 8 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் செஞ்ச வேலை இந்த கல்யாண மண்டபம், நல்வாழ்வு கல்யாண மண்டபத்தில் தான். வேலை என்ன தெரியுங்களா, எச்ச இலை எடுக்கிற வேலை. ஆமா, இலை போட கூட என்ன விட மாட்டாங்க, எடுக்கிறது தான், எச்ச இலை எடுக்கிறது. ஸ்கூல் படிக்கிறீங்க. ஆமா. ஏன் தெரியுங்களா, அவங்க கொடுக்குற 1 ரூபா காசுக்காக கிடையாது, 1 ரூபா கொடுப்பாங்க முடிச்சதுக்கு அப்புறம். அங்க கல்யாணம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மிச்ச மீதி ஆகிற சாப்பாடு இருக்குல்ல, அந்த ஸ்வீட்ஸு, அந்த சாப்பாடு, அந்த பாயாசம், விதவிதமா, அது வெஜிடேரியன் கல்யாண மண்டபம், அங்கே நான்வெஜ் விட மாட்டாங்க. இருந்தாலும் விதவிதமா சாப்பாடு கொடுப்பாங்க. அந்த சாப்பாடை சாப்பிட்றதுக்குன்னே, கல்யாணம் எல்லாம் முடிச்சு கடைசியில் சாப்பாடை கொடுப்பாங்க, சாப்பிட்றதுக்குன்னே அங்கே போவோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு கவர் எடுத்து வச்சிருப்பேன் கையில். நான் சாப்பிட்டதுக்கப்புறம் இன்னும் மீதி இருந்தால் அதை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் நான் கொடுப்பேன். எங்கள் அம்மா இருப்பாங்க, அக்கா இருப்பாங்க, எல்லாருக்கும் கொடுப்பேன். அதுதான் என்னுடைய லைஃப். வாங்க கல்யாண மண்டபத்தை பார்ப்போமா, பார்க்கலாம், உள்ள விடுறாங்களான்னு பார்ப்போம். பார்க்கலாம் சார். அதுக்கு முன்னாடி இப்போ இந்த வீட்டில் இருக்கும்போது எல்லாருக்குமே சொல்லுவாங்க சார், சின்ன வீட்டில் இருக்கும்போது அவங்க தம்பி தங்கச்சி வீட்டெலாம் பேசுவாங்க, எப்படியாச்சும் ஃபியூச்சரில் நான் ஒரு பெரிய வீட்டுக்கு போகணும், அந்த ஒரு கனவுகள்லாம் இருந்திருக்கும். ஆனால் அந்த ஒரு நம்பிக்கை எப்படி இருந்துச்சுன்னா, இப்போ இவ்வளோண்டு வீட்டில் இருக்கும் போது உங்களுடைய கனவு அதிகபட்சம் எப்படி இருந்துக்கும், ஒரு பெட்ரூம் தனியாக இருக்கிற வீட்டுக்கு போனாவே ஒரு பெரும் சந்தோஷத்தை தான் உங்களுக்கு, அது ஒரு பெரிய கனவாக இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சோகால் சொல்லக்கூடிய பயங்கர ஒரு சொஃபிஸ்டிகேட்டட் ஈஸியாரெலாம் அவ்வளோ பெரிய ஒரு பங்களாவில் இருக்கீங்க. பட் இங்கே இருக்கும்போது அதெல்லாம் நீங்கள் நினச்சி பார்த்தீங்களா, இப்படி வளருவோம் இல்லை இதெல்லாம் போகணும்? நான் நிறைய வாழ்க்கையில் அவமானப்பட்டிருக்கேங்க. நிறைய கட்டத்தில் நிறைய அவமானங்கள் பட்டிருக்கேன். ஓகே. நான் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கிறதே வந்து என்னுடைய திறமை இல்லை, என்னுடைய அறிவு இல்லை, இறைவனுடைய ஆசீர்வாதமும் என்னுடைய கனவு தான். என் கனவு தான் என்னை இன்னைக்கு இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கு. நான் பெருசாக தான் கனவு கண்டேன் சின்னதுலேயே. எல்லாருமே உன்னால நடா நீ BMW காரெல்லாம் பேசிட்டு இருக்கேன்னு, காரெல்லாம் பார்த்தா காரையே தொட்டு பார்ப்பேன் நான். பெரிய பெரிய வீடெல்லாம் பார்த்தா அங்கேயே நின்று நான் வீட்டை பார்ப்பேன். இந்த மாதிரி ஒரு வீடு நான் கட்டுறேனா இல்லையான்னு பாருன்னு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு கிண்டல் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு வந்து மோட்டிவேட் பண்ணது, எனக்கு என்கரேஜ் பண்ணது ஒரே சோல் தான் இந்த உலகத்தில், எங்கள் அம்மா. எங்கள் அம்மா தான், உன்னால் முடியும்டா, ஏன்டா ஏழையாக பிறந்தா ஏழையாக தான் இருக்கணும்னு இருக்கான்னா, எத்தனையோ ஏழைகள் இன்னைக்கு கோடீஸ்வரன் ஆனது இல்லையாண்ணா, உன்னால் முடியும்டா, நீ ஜெயிக்க பிறந்தவன்டா, நீ சாதிக்க பிறந்தவன்டான்னு எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. அது என் மனசுக்குள்ள உள்ள அப்படியே ஒட்டிக்கிச்சு. அதனால தான் நான் கிடைச்ச வாய்ப்பெல்லாம் பண்ணேன். ஆமாம், பிஸ்னஸை விடாமல் பண்ணேன். எத்தனையோ வாட்டி கீழே விழுந்திருக்கேன், விழுந்து கிடக்காம எழுந்திரிச்சு திருப்பி பண்ணுவேன், விழுவேன், எழுந்திருப்பேன், விழுவேன், ஏந்திருப்பேன். இன்னைக்கு நல்லா இருக்கேன். சூப்பர். பார்க்கலாமா நீங்க எங்க இங்கதான் எதற்குதான் நல்வாழ்வு கல்யாணம் பண்ண உள்ள விடுறாங்களான்னு பார்ப்போம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லையா? ஆமா, அதே பழைய செக்யூரிட்டி எல்லாம் இறந்து போயிருப்பாருன்னு நினைக்கிறேன்ல. வாங்க போய் பார்ப்போமே, வாங்க நடந்தே போலாம். கண்டிப்பா. ஆமா. இங்கதான் நான் முதல்ல வேலைக்கு சேர்ந்தவன். 8 வயசுலயோ 9 வயசுலயோ. என்ன வேலை தெரியுங்களா? எச்ச இலை எடுக்கிற வேலை. ஆமா, காசுக்காக இல்லை, நான் பசி தாங்க மாட்டேன், அவ்வளோ ஒரு ஃபுட் லவரு. இங்கே எனக்கு இந்த எச்ச இலை எடுக்கிற வேலை முடிச்சதுக்கப்புறம், கல்யாணம்லாம் ஃபங்க்ஷன்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஸ்கூல் விட்டு சாயந்தரம் வருவேன், வீக்கெண்டில் வருவேன். வீட்டுக்கு சொல்லாமல் விளையாட போகிறேன்னு சொல்லிட்டு இங்கே வருவேன் வேலைக்கு. வந்துட்டு வேலையெல்லாம் முடிச்சதுக்கு முதல்ல இப்போ வந்து பேப்பர் போட்டு மேலே இலை போடுறாங்கல்ல, அப்படியே உருட்டிடலாம். ஆனால் அப்போ வந்து அந்த மாதிரி பேப்பர்லாம் இல்லை, வெறும் இலை தான் டேபிள் மேலே போடுவாங்க. அந்த இலையை கிளியாமல் எடுக்கணும், கிழிஞ்சா அந்த கண்ட்ரிக்கு ஆளுங்க வந்து தலைமையிலே போடுவாங்க. ஆனால் சூப்பராக நான் ஒரு வாரத்தில் வேலை கற்றுக்கிட்டேன். கிளியாமல் அந்த இலையை எடுப்பேன். பாட்டில், இப்போ பாட்டில் இருக்குல்ல, அப்போ பாட்டில்லாம் கிடையாது, கிளாஸ் வைக்கணும், ஜக்கில் தண்ணி ஊற்றணும், கடன்னு இலையை எடுப்பேன். சப்போஸ் சிந்துனா கூட நான் அந்த இன்சார்ஜ் பார்க்கறதுக்கு முன்னாடி தொடச்சிருவேன். எதுக்குன்னா ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சுட்டு
அவங்க போடுற சாப்பாட்டுக்காக. அங்கே உள்ள கேட்ரிங் ஆளை நான் வந்து கரெக்ட் பண்ணிட்டேன். அண்ணே ஏதாவது வீக்கெண்டில் எல்லாம் வேலை இருந்தால் சொல்லுங்க என்னன்னு. ஏன்னா அவங்க நிறைய இந்த முஸ்லீம் கல்யாணத்துக்கெல்லாம் போவாங்க. எனக்கு இங்கே வெறும் வெஜிடேரியன் தான் கிடைக்கும். எனக்கு பிரியாணினா ரொம்ப ஆசை. எங்கள் வீட்டில் வருஷத்துக்கு 2 வாட்டி தான் இங்கே பிரியாணி செய்வாங்க. ஒன்று ரம்ஜானுக்கு, இன்னொன்று பக்ரீதுக்கு. அதுவும் 1/4 கிலோ தான் வாங்குவாங்க. அவ்வளோ கஷ்டம். இங்கே அவரை கேட்ரிங்காரரை நான் கரெக்ட் பண்ணிவிட்டு அவங்க வண்டியிலே என்னை கூப்பிட்டு போவாங்க பாய் வீட்டு கல்யாணத்துக்கு. அப்படி போக ஆரம்பித்த உடனே எப்படியும் மாதத்துக்கு ஒரு 2-3 பிரியாணியும் மாட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஆஹா, அது ஒரு தனி சுகங்க. அங்கே பணம் இல்லை அப்போ, ஆனால் சந்தோஷன்றது அது அளவே இல்லை. அவ்வளோ சந்தோஷம் இருந்தது. என்னதான் இன்னைக்கு நான் வளர்ந்தாலும், எத்தனையோ பேருக்கு நான் சாப்பாடு போட்டாலும், இந்த இடத்த மட்டும் என்னால் மறக்க முடியுது. காரணம், எனக்கு முதல்ல விருந்து போட்ட மண்டபம் இது. அதனால் இதை லைஃப் ஃபுல்லாக நான் மறக்கவே மாட்டேன். எப்படியும் மாதத்துக்கு 4-5 வாட்டி விருந்து இந்த கல்யாண மண்டபம் எனக்கு போட்டிருக்கு. நான் வாழ்க்கையில் என் உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த கல்யாண மண்டபத்தை நான் மறக்கவே மாட்டேன். மனுஷன் லைக் இவ்வளோண்டு வீட்டில் இருந்து இப்போ உலகம் முழுக்க நீங்கள் இவ்வளோ பிரான்ச்சஸ் வச்சுருக்கீங்க, ஒரு பயங்கரமான பிஸ்னஸ்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படி பண்ணும்போது எல்லாருக்குமே அது ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷன் இருக்கும்ல. ஆமாம். ஸோ நபில் சாரோட ஒரு பெரிய மோட்டிவேஷன்னா யாரை சொல்லலாம்? புத்தகங்கள் ஏதாச்சும் படிச்சிங்களா? இல்லை ஹவு டிட் யூ மேக் இட்? எஸ், அஃப்கோர்ஸ். நான் நிறைய எனக்கு படிக்கிறதுன்றது ரொம்ப பிடிக்கும். ஓகே. நான் படிச்சுக்கிட்டே இருக்கேன். நான் என்னுடைய கடைசி நாள் வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு பெரிய மோட்டிவேஷன் யாருன்னு கேட்டிங்கன்னா எங்கள் அம்மா. எங்கள் அம்மா தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன், மோட்டிவேஷன். நான் கீழே விழும்போதெல்லாம் திருப்பி என்னை எழுப்பி ஓட வைக்கிறது எங்கள் அம்மா தான். அவங்கள பார்த்தாலே நான் மோட்டிவேட் ஆகிடுவேன். வாங்கலாம் எங்கள் அம்மாவை பார்ப்போமே, வாங்க வீட்டுக்கு போவோம். ஸோ ஹோட்டலுக்கு பதிலாக வீட்டுக்கு போயிடலாமா? ஆமாம்மா, வீட்டுக்கு போவோம், அதுக்கப்புறம் அம்மாவை பார்ப்போம், அதுக்கப்புறம் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிடுவோம். ஓகே, சரி, டன் சார், சூப்பர். கண்டிப்பா. ஸோ ஏன்னா இப்போ இந்த அளவுக்கு ஒருத்தரை மோட்டிவேட் பண்ணியிருக்காருன்னா அந்த ஒரு தாயை பார்த்தே ஆகணுன்ற ஒரு ஆர்வம் எங்களுக்கும் அதிகமாக இருக்கு. She will also be very happy மீட் பண்ணும்போது. ஆமா, டெஃபினெட்லி. அப்ப போயிடலாம், வீட்டுக்கே போயிடலாம். ஆமா, அது அவங்களுக்கு சர்ப்ரைஸ். சொல்லவே இல்லை எதுவும் நம்ம இந்த ப்ரோக்ராம் பத்தியே. ஓகே, சர்ப்ரைஸா இருக்கட்டும். சரி. ஆமா 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 ஆமா, சர்ப்ரைஸாக ஒரு ஷாக் கொடுப்போம். ஸோ பிஃபோர் இப்போ வீட்டுக்கு போகிற கேப்பில் சில விஷயங்கள் உங்ககிட்ட கேட்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா இப்போ எல்லாருக்குமே வந்து எப்படி சொல்லுவாங்க சார், ஒரு பைக் இருக்கவங்களுக்கு கார் பார்த்தா ஒரு ஆசையாக இருக்கும், கார் இருக்கவங்களுக்கு அடுத்தடுத்த ஸ்டேஜ் பார்க்கும்போது ஆசையாக இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது நான் யூ மெயின்டைன் ஒரு பர்டிகுலர் ஸ்டைல் ஸ்டைல். இப்போ நம்ம BMW X7 போயிட்டு இருக்கோம், பயங்கர யூ ஹேவ் ரோலெக்ஸ் வாட்ச், த கிளாஸ் யூ ஹேவ். ஸோ இது எல்லாமே பார்க்கும்போது இது ஒரு ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குது. இப்போ உங்களுக்கு அது எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு லக்ஸரி கார் நீங்க வாங்குனீங்க, எதுனா என்ன ஒரு கார், ஒரு ஆசையா நீங்க வாங்குனீங்க ஒரு கார்? நான் ஃபர்ஸ்ட் வாங்கின கார் ஒரு ஓமினி, செகண்ட் ஹேண்ட் ஓமினி வாங்கினேன். சரி. அது வந்து நான் வாங்கினது வந்து பாத்தீங்கன்னா 25 வருஷம் முன்னாடி. Now I'm 50. 25 வயசுல நான் ஒரு ஓமினி கார் வாங்கினேன். எதுக்குன்னா அப்ப நான் ரியல் எஸ்டேட் புரோக்கரா இருந்தேன். சரி. நான் வந்து அந்த கார்ல தான் நான் நல்ல ரியல் எஸ்டேட்ல இந்த லே அவுட்லாம் போடுறவங்க என்னை கூப்பிட்டு மார்க்கெட் பண்ணி கொடுக்க சொல்லுவாங்க. நான் வந்து டே நைட் அங்கேயே உட்காந்து அந்த அந்த ஏரியாவை சுத்தி இந்த போஸ்டர்லாம் ஒட்டுவோம். ஆமா, 25 வருஷமா என் கூட இவர் ரவியும் என் கூடயே இருக்காரு. நாங்க 2 பேர் தான். இவர் அவரு அப்போ ஓட்டுநரா வந்தாரு. இன்னைக்கு அவரு ஓட்டுநர் பிளஸ் என்னுடைய செக்ரட்டரி ரவீந்திரன். ஆமா, 25 இயர்ஸ் என் கூட இருக்காரு. ஆமா, நாங்க 2 பேரும் தான் இந்த மைதா மாவு இருக்கு இல்லையா, கலந்து நான் தான் அதுல போஸ்டர்ல போட்டு கொடுப்பேன். அவர் தான் கொஞ்சம் ஒட்டுவாரு ஸ்டூல எடுத்துட்டு. ஓமனில தான் அந்த பெரிய ஸ்டூலு இதெல்லாம் வைக்க முடியும். ஆமா, அப்படி ஆரம்பிச்சது. இன்னைக்கு இறைவன் அருளால உழைப்பால இன்னைக்கு BMW எல்லாமே இருக்கு. எல்லாமே God is giving me more than what I deserveங்க. இதெல்லாம் எனக்கு ஆக்சுவலி நினைச்சு பார்த்தா ஆச்சரியமா இருக்கும். இறைவன் அவ்வளோ கொடுக்குறான். எல்லா புகழும் அவனுக்கு தான். முதல்ல நம்ம உழைப்புன்னு சொல்லலாம். இல்லை, ஏன்னா நான் எத்தனையோ உழைக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, எத்தனையோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க இருக்காங்க. எல்லாருக்குமே கிடைச்சிருது இல்லையா, கிடைச்சிருது இல்லை. ஏன்னா என் கூட என்னோட நல்லா படித்த பசங்களாம் இருக்காங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. ஆனால் அவங்க இன்றைக்கும் 2 வீலரில் போயிட்டு இருக்காங்க. இன்னும் சாதாரண ஒரு ஃபோர்ட் ஐகானில் சாதாரண காரில் மாருதியில் போயிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு எல்லா புகழும் இறைவனுக்கே தாங்க. இது என்னுடைய உழைப்புன்னு சொன்னால் அது வந்து அது பொய்யாயிடும். இறைவன், என்னுடைய அல்லாஹ், என்னை படைத்தவன் எனக்கு ஏதோ என்ன ஒரு புண்ணியம் பண்ணேனோ, இன்னைக்கு என்ன நான் நினைக்கிறேனோ, என்ன ஆசைப்படுறேனோ எல்லாமே
எனக்கு கொடுக்குறான். இது கூட நீங்க சொன்னீங்க, இது என் வைஃப் எனக்கு கிஃப்டா கொடுத்தது. நான் வாட்ச் எல்லாம் மெயின்டைன் பண்ண மாட்டேன். அவங்க கொழுப்பு எடுத்து நான் திட்டுவேன், எதுக்கு இவ்வளவு எக்ஸ்பென்சிவ் வாட்ச் எல்லாம் வாங்குறேன்னு. இல்ல இது போடணும் அப்படின்னு கிஃப்ட்டை வாங்கி கொடுத்தாங்க, அதனால போட்டிருக்கேன். நீங்க வேற அதெல்லாம் கேட்காதீங்க. ஆமா, பட் அது எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு. தோ இட்ஸ் ஒரு காஸ்ட்லி கிஃப்ட்டை தாண்டி அது ஒரு அன்பின் ஒரு மிகுதியால கொடுக்குற ஒரு விஷயம். ரொம்ப சந்தோஷங்க, ரொம்ப சந்தோஷம். அது நான் கட்டும்போது அவங்க சந்தோஷப்படுறத பார்க்கும்போது எனக்கு சந்தோஷம். இதோட முக்கியமா சின்ன வயசுல நான் என் ஃபேமிலிக்கு, ஒய்ஃபுக்கு, குழந்தைங்களுக்குலாம் நேரம் அதிகம் கொடுக்க முடியாம இருந்தேன். பணம்னு ஓடிட்டு இருந்தேன். ஆனா பணத்தோட சந்தோஷம் தான் ரொம்ப முக்கியன்றது லேட்டரான தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இன்னைக்கு நிறைய கிராண்ட் சனோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றேன். வேர்ல்டு ஃபுல்லா. ஈவன் லாஸ்ட் மந்த் என் கிராண்ட் சனோட பர்த்டே, அந்த பர்த்டே கூட நாங்க ஒரு ஷார்ட் டூர் ஃபாரின்லாம் போயிட்டு வந்தோம், மலேசியாலாம் போயிட்டு வந்தோம். அங்கதான் பர்த்டேவே என் கிராண்ட்சனோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம். அடுத்த மாசம் சைனா போறோம். ஆமா, ஒரு 13 days. வருஷத்துக்கு ஒரு 4-5 கண்ட்ரி ஃபேமிலியோட நாங்க போனது. என் சன்னு, டாட்டர், சன்-இன்-லா, வைஃப், கிராண்ட் சன், நானு எல்லாரும் தான் போவோம். அப்படிதான் போவோம். ஆமா, சின்னதுல அவங்களை எங்கேயும் கூட்டு போக முடியல, நேரம் இல்ல. இப்ப கூட்டு போறீங்க? இப்ப முடிஞ்ச வரைக்கும் கூட்டு போறேன். ஆமா, விடுறதில்ல, இல்லனாலும் வாங்கன்னு சொல்லி இழுத்துட்டு போறது, அது ஒரு தனி கிக்குங்க, தனி சந்தோஷங்க. பணம் அந்த சந்தோஷத்தை கொடுக்காது தெரியுமா? ஆமா, பணம் அந்த போதையை கொடுக்காது. அவங்க பிள்ளைங்க மேலேயும், பிள்ளைங்க முகத்திலையும், பெற்றோர்கள் முகத்திலையும், மனைவி முகத்திலையும் சந்தோஷத்தை பார்க்கும்போது ஒரு போதை, ஒரு கிக்கு இருக்குமே, அந்த கிக்கு பணம் கொடுக்கவே கொடுக்காதுங்க. இன்னைக்கு நான் அதை அனுபவிச்சுட்டு இருக்கேன். வீட்டை பாக்குற அந்த ஒரு ஆர்வத்தை தாண்டி உங்க அம்மாவை பாக்குற ஆர்வம் தான் இப்ப இன்னும் அதிகமாயிடுச்சு நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும்போது. ஹலோமா, வணக்கம். வணக்கம். ஸோ எல்லார் வாயிலும் சொல்லுவாங்கல்ல, வார்த்தைக்கு வார்த்தைக்கு அம்மா அம்மான்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு பெரிய உதாரணமா உங்க மகனை தான் பார்த்தேன். காலையில இருந்து நீங்க போட அந்த பழைய வீட்டை பார்த்தாலும் அம்மா தான் சொல்றாரு, கார் ஓட்டினாலும் அம்மா தான் சொல்றாரு. எனக்கு உலகத்திலே பிடிச்சது. அவங்க ஒய்ஃபை தாண்டி நிறைய பேர் சொல்றதுக்கு பயப்படுவாங்க கேமரால. ஆனா உங்க மகன் வந்து கேமராலே அடிச்ச மாதிரி சொல்லிட்டாரு, எங்க அம்மா தான் என் உலகமேன்னு. அதுக்கேற்ற மாதிரி அம்மாவோட கால் கீழே உட்காந்துட்டு இருக்கீங்க. இல்லை, இது நான் சின்னதுலே என் கூட தான் இருக்கா. கல்யாணம் இருக்கும் என் கூட தான் படுக்கா. கல்யாணம் வரைக்கும் கூட தான். இப்போ கூட நான் அம்மா கூட எல்லாம் படுப்பேன். அம்மா கூட தான் நான் அதிகம். அம்மாவை பார்க்கும்போது கூடயே படுத்துருவேன். இது கேமராக்காக நான் இங்கே உட்காந்துருக்கேன்னு நினைக்காதுங்க. எப்பவுமே உட்காந்து நான் அம்மா அப்படியே காலை அமுக்கி விட்டுக்கிட்டு இருப்பேன், அவங்கள கிண்டல் பண்ணிகிட்டு இருப்பேன், வெறுப்பேற்றிட்டு இருப்பேன். ஆனால் என்னுடைய மோட்டிவேஷன், என்னுடைய இன்ஸ்பிரேஷன், நான் இன்னைக்கு லைஃப்பில் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேன்னா அது காரணம் எங்கள் அம்மா தான். அதனால் எங்கள் அம்மா, நான் என்னை மோட்டிவேட் பண்ணுற அம்மா கிட்ட நிறைய கேள்விகள் நீங்கள் கேளுங்க, அதில் எப்படி வருது பாருங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். வீட்டில் இவன் அண்ணனுக்கு 5 வயசாயப்போ தான் இவன் பிறந்தான். அதுலேருந்து ரொம்ப செல்லம். ரொம்ப செல்லமா அவரு? சின்ன குழந்தை இல்லாமல் இருந்தப்போ இங்கே தான் பிறந்தது. ரொம்ப கஷ்டம். கோஷாஸ்பத்திரியில், இங்கே ஒரு கோஷாஸ்பத்திரியில், கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் கஷ்டம் என்ன அவ்வளோ கஷ்டம். பணம் கட்டுன நாட்கள்லாம் கட்டலி, பணம் இல்லாத ஆளுக்கு தரையிலி, அப்படி படிச்சுட்டு தான் இவன் பிறந்தது. உங்களுக்கு எப்படி இருக்கு? நாங்கள் வந்து நீங்கள் சார் காலையில் கொண்டு போய் காமிச்சாரு, நீங்கள் சின்ன வயசுல அந்த சார் சின்ன வயசுல இருந்த வீடு, அது இன்னும் அவ்வளோ சின்ன வீடா இருக்கு. அதுல சாப்பாடுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கீங்க. ஆனா இப்ப பார்க்கும்போது இது எல்லாமே ஒரு நல்ல பெரிய வீட்டுல இருக்கீங்க, சூப்பரான லைஃப் ஆடுறீங்க. இருந்தாலும் அதை ஞாபகம் வச்சு இன்னும் அந்த வீட்டை ஒரு மறக்கல பாருங்க, அந்த ஒரு வாழ்க்கையை. ஞாபகம் இருக்கா? பழையது ஒரிக்கலும் மறக்கக்கூடாது. நம்ம எப்படி வந்தோம், எவ்வளோ பெரிய ஆளாயாலும் நம்ம முதல்ல எப்படி இருந்தோம் அது மறக்கக்கூடாது. அதே மாதிரி பணக்காரும் ஏழைகளும் எனக்கு சமம் ரெண்டும். பணக்கார அஞ்சலி அவங்க தூக்கி வைக்கவும் மாட்டா, ஏழை அஞ்சலி கீழே போடவும் மாட்டா. அதனால தான் ஊர்லலாம் எல்லாருக்கும் நம்மளை ரொம்ப பிடிக்குது. சரி, அவர் சார் சொல்லும்போது சொன்னார், அம்மா வந்து 4 இட்லி வாங்கி அதை புட்டு எல்லாருக்கும் ஊட்டுவாங்க. இப்போ பார்த்தா அவருக்கு ஊர்லேயே சூப்பரான ஹோட்டல் எதுன்னா சாரோட ஹோட்டலில் போய் எல்லாருமே வெரைட்டியாக சாப்பிட்றாங்க. உங்களுக்கு அது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு? அஜந்தா ஹோட்டலு. ஆமாம், அஜந்தா ஹோட்டல். ஆமாம், இல்லை காட்டில் அங்கே தான் அஜந்தைன்னா இட்லி வாங்கும், இவனு 2 இட்லி சாப்பிடும். இட்லி வாங்கினதுக்குன்னு தெரியுமா, இவன் சர்க்கரை போட்டு தான் சாப்பிடுவேன். இவனுக்கு சின்ன குழந்தையா அதுக்காக அந்த சாம்பார் சட்னி தான் மத்தியான சாப்பாடுக்கு குழம்பு.
அந்த குழம்பு வைக்கிறதுக்கு கூட நம்மக்கிட்ட காசு கிடையாது. சும்மா அரிசி போட்டு சாதம் படிச்சிடும். இந்த ஹோட்டல்னு கொண்டு இருந்தால் சாம்பார் சட்னி வச்சுட்டு அது மத்தியானம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டு நாங்கள் சோறுக்கு சாப்பிடுவோம். இவங்க அதுவும் சாப்பிட மாட்டாங்க, அதுவும் சாப்பிட மாட்டாங்க. இப்போ எத்தனையோ நாட்கள் பட்னியாகவே இருந்திருக்காங்க. நம்ம எங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க. ஆனால் இப்போ எல்லாரும் நல்ல வசதி வளர்ந்ததுக்கப்புறம் தான் ஒரு நியூஸ் எல்லாம் அவங்க ஷேர் பண்ணுவாங்க. வெறும் தண்ணியை ஊற்றி கஞ்சி குடிச்சிருப்பா படுத்துருவா. ஆமாம், எங்களுக்கு ஏதாவது செலவு ஏதாவது இருந்ததுன்னா உட்காந்து கடையில் வியாபாரமே நடக்காது. லார்ட்ஸ் ரோட்ல நைட்டு பூரா தூங்குறதே இல்லை. சாரிக்கு ஃபால்ஸ் தைச்சிட்டு அന്ന് 2 ரூபா ஒரு சாரிக்கு ஃபால்ஸ் வச்சா. தீபாவளி பொங்கல் அந்த டைமில் நிறைய சாரி வரும். மயிலாப்பூர் இருக்கிற கடையில் அது கொண்டு வரும். அதுக்கு 2 ரூபா ஒரு ஃபால்ஸ் சாரி தச்சா காலையில் வரைக்கும் கையிலே தைப்பாங்க. கையில காசு இருக்காது. ஆமா ஆமா, அந்த மிஷின் 300 ரூபாயா. அதுக்காக நான் கொஞ்சம் சேர்த்து வச்ச காசு ஒருத்தர் திருடிச்சு போயிடுது. சொந்தக்காரர் தான், பேர் சொல்லல. பேர் சொல்லலாம். அவ இப்ப ரொம்ப பெரிய பணக்காரர். சரி அம்மா, இப்போ சார் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்காரு, மோட்டிவேஷனா இருக்காரு. ஆனா இது எல்லாத்துக்குமே காரணம் எனக்கு தெரிஞ்ச உங்களோட ஒரு வைராகியம். நான் கஷ்டப்படுறோம் எல்லாம் சரி, ஆனா நேர்மையான முறையில நாங்க வந்து பெரிய ஆள் ஆகணும், ஒரு முயற்சி பண்ணணும், அந்த பணம் சம்பாதிக்கணும், அந்த வைராகியம் பத்தி சொல்லுங்கம்மா. நிறைய பேருக்கு இப்போ எல்லாருக்குமே வந்து பணம் சம்பாதிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு. ஆனா அது எப்படி சம்பாதிக்கணும்னு வழி தெரியலன்றாங்க. நானும் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், எங்களால முன்னேற முடியும்னு சொல்லிட்டு குறைகளே சொல்றாங்களே தவிர அதை எப்படி போர்த்தான இந்த ரூட் சொல்ல மாட்டாங்க. நீங்க சொல்லுங்கம்மா எங்களுக்கு. இப்போ 10 காசு இருந்தாலும் கூட சம்பாதிக்கலாம். வேர்க்கடலை வாங்கிட்டு அது 12 காசுக்கு விற்றாலே 2 காசு மிச்சம். நாளைக்கு 15 காசுக்கு விற்கலாம். சம்பாதிக்கணும்னு நினச்சா பிச்சை எடுக்க வேண்டாம். இந்த பிச்சைக்காரில் வந்தால் அதனால தான் கோபம் வருது. நம்ம 10 பைசா இருந்தேன்னா நம்ம சம்பாதிச்சிடலாம். அது ஏதோ வாங்கி கொடுத்தாலே 2 காசு அது மேலே ஜாஸ்தி வச்சு அது நம்ம உழைப்பு தானே. நிச்சயமா நிச்சயமா. அம்மா அப்பயே பயங்கர பிசினஸ் மைண்டட்ல சூப்பர். அம்மா இப்போ சார் நிறைய கதை சொன்னாரு. அதுல ரொம்ப எனக்கு மனசு கஷ்டமா இருந்தது. என்ன சொன்னாரு, எதிர்க்கு அந்த ஒரு சத்திரம் இருந்துச்சு, நல்வாழ்வு கல்யாண சத்திரம். அதுல போயிட்டு சொல்லுவாரு, பசிக்காக சாப்பிடுவோம், நாங்க எச்ச இலை எடுத்திருக்கோம், இது மாதிரி நிறைய சொன்னாரு. அது அங்க போட்டுட்டு சாப்பாடு இலையெல்லாம் இதாக்கும், பாத்ரூமே திட்டிட்டு அனுப்புவோம். உங்களுக்கு அது எவ்வளவு வருத்தமா இருக்கும்? ஐயோ நம்ம பையனுக்கு பசிக்குது, ஒருத்தர் திட்டுறாரு, எதுவும் பண்ண முடியல, எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அக்கா தான் சின்ன குழந்தையிலேருந்து சட்டை போடாத வயசுலேருந்து தூக்கிட்டு போ, பாத்ரூமே சொல்லும் சட்டை போட்டுட்டு கொண்டு வா, கல்யாணத்துக்கு சட்டை போடாம கொண்டு வரக்கூடாது. இவனா சட்டை போடாம இவன் அக்கா தூக்கிட்டு போகும். எல்லாம் யார் கல்யாணம் இருந்தாலும் போகும், சாப்பாடு இருக்காது வீட்டுல. நான் பசி தாங்க மாட்டேன், அதனால என்னை கூட்டிட்டு எங்க அக்கா தான் கல்யாண மண்டபத்துக்குள்ள ஒரு கெஸ்டோட கெஸ்டா அப்படியே உள்ள போயிருது. அங்கேருந்து சாப்பிட்டுட்டு போயிடும். ஓகே ஓகே, 4 பேரும் போகும். அப்படிதான். உங்களுக்கு அது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு? உன் மகன் பெரிய ஆளா வளர்ந்துட்டாரு, எங்க போனாலும் அவருக்கு மரியாதை கிடைக்குது, பணம் புகழ் இது எல்லாத்தையும் தாண்டி அவர் இன்னும் எங்க அம்மா தான் எல்லாரும் சொல்லும் போது அந்த சந்தோஷம் எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அது நானும் நல்ல எல்லா அம்மாமாருக்கும் அவங்க பசங்களுக்கு பெரிய இதாகும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அம்மான்னா அதுதான். போவோம் அம்மாக்கும் இன்னும் 56வது புகழ்ந்து பேசும்போதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சில பேர் வெளியில் காமிக்கும், சில பேர் உள்ளே வைக்கும். இப்போ உங்களுக்கு எந்த ஒரு காலகட்டம் வந்து இப்போ திரும்ப நினச்சி பார்த்தா கூட ரொம்பப்பா இவ்வளோ கஷ்டத்தை நம்ம தாண்டி வந்திருக்குமான்னு நீங்கள் நினச்சி வருத்தம் இல்லை, பட் இருந்தாலும் அதை நினைக்கும் போது ரொம்ப கஷ்ட காலம்னா நீங்கள் வாழ்க்கையில் சொல்கிற காலம் எதுமா? இந்த கேரளத்துலேருந்து சென்னையில் வந்தேன்னா நமக்கு கஷ்ட காலம்தான். இந்த லார்ட்ஸ் ரோடு வீட்டில் இருக்கும்போது வெயில் சூடாகும்போது பக்கத்தை விட்டு மரத்துக்கு கீழே இவனை கொண்டு போயிட்டு நான் உட்காடும். ஷீட்டு வீடு, ஷீட்டு பயங்கர சூடு, இவன் அதுதான் ஆரம்பிச்சுடும். அப்போ இவனையும் தூக்கிட்டு பக்கத்தை வீட்டில் ஒரு அட்வொகேட்டோட வீடு, அங்கே ஒரு மாங்காய் மரம் இருக்குது. இப்போ இருக்குதா மாவு? அதுக்கு கீழே இவனையும் மடியில் வச்சுட்டு நம்ம வெயில் போகணும் வரைக்கும் உட்காந்துடும். ரொம்ப இந்த ஊருக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுது. ரொம்ப நேரமா கீழே இருந்தீங்க, நீங்க ஏறி அம்மாக்கு ஒரு முத்தம் கொடுத்தீங்கன்னு வச்சுங்க. இந்த இடத்துல முத்தமா அம்மா எப்போ வந்தாலும் முதல்ல முத்தத்தை கொடுத்துட்டு தான் நான் பேச ஆரம்பிப்பேன். அதே மாதிரி போகும்போது முத்தம் கொடுத்துட்டு இருப்பேன். ஆமா, அது சின்னதுலேருந்து அப்படி. எங்க வீட்டில் எல்லாருமே சிஸ்டரை பார்த்தா நான் ஒரு முத்தம் கொடுக்கறது, என் டாக்டர், அது ஒரு கல்ச்சர் எங்க வீட்டில் எப்பவுமே. ஆமா ஆமா ஆமா. இருந்தாலும் இப்போ ஒரு கொடுக்குற முத்தம் வந்து எப்பயுமே ரெஜிஸ்டர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன்.
சரி. சூப்பர்மா. நேரத்துக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பாக உங்களுடைய நீங்கள் பேசின பேச்சு நிறைய பேருக்கு ஒரு பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக இருந்திருக்கும். கண்டிப்பாக அவங்க சொல்கிறத கேட்டு நடந்தாவே வாழ்க்கையில் நிறைய பேர் முன்னேறலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றிம்மா. நீங்கள் தூங்கிட்டு இருந்தீங்க, படுத்துட்டு இருந்தீங்க, உங்களை எழுப்பி கூட்டு வந்து வச்சுட்டோம். இந்த ஊரில் நிறைய எடுத்து மாமியார் மருமகள் சண்டையில் இருக்கும். நம்ம ஃபேமிலியில் அது இல்லவே இல்லை. ஆமாம், உங்களுக்கு நல்ல மாமியாராக இருக்கீங்களே, உங்ககிட்ட யார் சண்டை போடுவா? மருமக்களெல்லாம் மகளாக பார்க்குறீங்க. மக்களாக காக்குறதுக்காக அவங்களும் என்ன நல்லா பார்க்குறீங்க. இந்த விஷயத்துலேயே அம்மா கிட்ட நீங்கள் கற்றுக்கணும் பாடுறீங்க. மருமகளாக பார்த்தா சண்டை தான் வரும், மகளாக பார்க்க ஆரம்பிங்க. எல்லாரும் அப்படி இருந்தேன்னா சண்டே இருக்காது. அது மாதிரி மருமகனும் நல்ல எல்லா மருமக்களும் நல்லது. சூப்பர், ரொம்ப நன்றிம்மா. உங்கள் நேரத்துக்கு நன்றிம்மா. தேங்க்யூ. நன்றி. இன்னைக்கிடையே எனக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலான டேவாக இருக்குது. ஏன்னா சொல்லுவாங்களே, வாழ்க்கையோட 2 பக்கமும் பார்க்கணுன்னு. ஸோ ரொம்ப அவ்வளோ சின்ன வீட்டையும் பார்த்தாச்சு, நீங்கள் இப்போ இருக்கிற வீட்டை பார்த்தாச்சு, அங்கேருந்து உங்களோட ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். ஸோ எவ்ரி ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லைஃப் நீங்கள் ஒரு விஷயம் கற்றுக்கிட்டே இருக்கீங்க. எனக்கு என்ன ஒரு பெரிய ஆச்சரியம் உங்ககிட்டனா, நிறைய இடங்களில் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, தொழிலதிபர்கள் வந்து எங்களுக்கு நேரமே எதுவும் இருக்க மாட்டேது, எனக்கு பக்கத்து நாள்லேருந்து 1 ஹவர்லாம் நாங்கள் எடுப்பேன். பட் யூஆர் ஸ்பெண்டிங் டைம் வித் யுவர் ஃபேமிலி. நீங்கள் நிறைய பிஸ்னஸ் பண்ணுறீங்க, எல்லா பிஸ்னஸ்க்கும் உங்களால் டைம் ஒதுக்க முடியுது. ஸோ அது உண்மையிலே ரொம்ப பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் சார். உண்மையிலே எவ்வளோ நேரம் தூங்குவீங்க ஒரு நாள் சொல்லுங்கள்? இல்லை, நான் ஆரம்ப கட்டத்தில் நான் ரொம்ப கம்மியாக தான் தூங்குவேன். ஆக்சுவலி ஒரு 4 hours 5 hours தான் தூங்குவேன். ஆனால் இன்றைக்கி வந்து நான் ஒரு சிஸ்டம் க்ரியேட் பண்ணிட்டேன். த சிஸ்டம் இஸ் ஒர்க்கிங். அது ஒரு சீக்ரெட். அது யாராவது உண்மையாகவே ரொம்ப ஆர்வமாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், அந்த சிஸ்டம்னா என்னான்னு சொல்லிக் கொடுங்கன்னு என்கிட்ட பர்சனலாக கேட்டாங்கன்னா, கேட்குறவங்களுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன். ஈஸியாக இது யாருக்கும் சொல்லி தெரிஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். டெஃபினட்டாக ஆர்வத்தோடு என்னை ஃபாலோ பண்ணி எனக்கு அந்த சிஸ்டம்னா என்னான்னு சொல்லிக் கொடுங்க. ஏன்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம ஒர்க் பண்ணக்கூடாது. ஓகே, நம்மளே ஒர்க் பண்ணிட்டு இருந்தால் நம்ம செல்ஃப் எம்ப்ளாய்டு ஆகிடுவோம். இன்னும் ஒரு என்டர்பிரினர், ஒரு பிஸ்னஸ் மேன்னா தி சிஸ்டம் மஸ்ட் ஒர்க். இன்றைக்கி எனக்கு சிஸ்டம் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. நான் வேலையே இன்ஃபேக்ட் நான் ஒரு மாதிரி ரிட்டையர்ட் மோடில் இருக்கேன். ஆரம்பத்திலலாம் என் ஃபேமிலியை ரொம்ப மிஸ் பண்ணேன். என் ஃபேமிலியோட டைம் அதிகம் என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஆனால் இன்றைக்கி நிறைய டைம் என்னுடைய ஃபேமிலிக்கோடையும் என்னுடைய கிராண்ட் சன்னோடையும் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். அதுக்கெல்லாம் காரணம், ஆரம்பத்தில் அவ்வளோ உழைச்சேன். 3 மணி நேரம் 4 மணி நேரம் தூங்குவேன். அதுவும் ரெஸ்டாரண்ட் ஃபீல்டுன்றது முதல் ஆளாக நான் வந்து நிற்பேன், கடைசியால் தான் போவேன். 12 o'clock வரைக்கும் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். வி ஒர்க் டில் 12 o'clock. அப்போது 12 o'clock நான் ரெஸ்டாரண்ட் மூடினதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணோம். ரெஸ்டாரண்ட்டை கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி எல்லா ஸ்டாஃபையும் அனுப்புனதுக்கப்புறம் தான் கடைசியாக போவேன். 2 மணி 3 மணிக்கு தான் நான் வீட்டுக்கு போவேன். காலையில் 7 மணிக்கெலாம் திருப்பி ரெஸ்டாரண்ட்டுக்கு நான் வந்துடுவேன். ஏன்னா பர்ச்சேஸ் பண்ணணும், கோயம்பேடு போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரணும். அப்போ என் கூட யாரும் இல்லை, நானே தான் எல்லாம் பண்ணுவோம். ஆமாம், எல்லாமே நானே தான் பண்ணிட்டு இருப்பேன். ஆனால் ரொம்ப ஹாப்பியாக பண்ணுவேன். வேலை செய்கிறதுனா எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு நான் சும்மா இருந்தால் தான் எனக்கு கஷ்டமாக இருக்கும். வேலை செய்கிறதுனா எனக்கு அப்படியே எனர்ஜி தானாக வந்துடும், குஷியாக இருப்பேன். சரி, ஓகே, சரி. இன்ஃபேக்ட் இன்னொரு கேள்வி என்னன்னா, நிறைய பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, சார் நீங்கள் எல்லாம் உங்களோட இன்ஸ்பிரேஷனாக எடுக்கிறேன், சாப்பிட்டுக்கிட்டே பேசுவோம். நான் லெஃப்ட் ஹேண்டர், தப்பாக நினைக்காதீங்க. ஆமாம், நீங்கள் லெஃப்ட்டில் செய்கிறதா நான் ரைட்டில் செய்வேன், நீங்கள் ரைட்டில் செய்கிறதா நான் லெஃப்ட் செய்வேன். இது வந்து கோல்டன் ப்ரானா? கரெக்ட், ரைட். பரவாயில்லையே, நாட் பேட். அரேபியன் சீ ஃபுட்டோட கோல்டன் ப்ரானுக்கு. ஆமாம், கோல்டன் ஃப்ரைட் ப்ரான்ஸ் இது. ஆமாம், ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கலாம். எந்த ஒரு பிஸ்னஸ் இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 3-4 பேர் ஜாலியாக சுற்றிருப்பாங்க, நம்மளாம் சேர்ந்து ஆரம்பிக்கலாம்னு ஆரம்பிப்பாங்க. பட் சில நேரங்கள் என்ன ஆகும், ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு அப்புறம், நாட் ஆல் பட் சில பேருக்கு இவன் தான் அதிகம் இன்வெஸ்ட் பண்ணான், நான் கம்மியாக இன்வெஸ்ட் பண்ணேன், இவன் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஏதோ வகையில் நிறைய விஷயங்கள் அப்படியே பாதியில் போகுது. ஸோ நீங்கள் வாட்ஸ் யுவர் டேக் ஆன் திஸ்? அது மாதிரி பண்ணலாமா? பண்ணலாம், தப்பில்லை. எல்லாரோட ஐடியாலஜியும் ஒரே மாதிரி இருந்து யாராவது ஒருத்தர் தான் ஷோவை ரன் பண்ணணும். மற்றவங்கெல்லாம் சஜஷன் கொடுக்கலாமே தவிர இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது, மூக்க விடக்கூடாது. யாராவது ஒருத்தர் தான் ஷோவை ரன் பண்ணணும். மேபி வருஷத்துக்கு ஒருத்தர் ரன் பண்ணலான்னு கூட டிசைட் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த ஒரு வருஷம் ஒருத்தர் தான் பண்ணணும். எல்லாரும் ஒரே நேரத்தில் ஐடியாஸ், சோ மெனி ஐடியாஸ் ஸ்பாயில் தி ஷோவே ஸ்பாயில் ஆகிடும். நான் எத்தனையோ பேர் பார்க்குறேங்க, நல்ல நண்பர்களாக இருந்தவங்க சொந்தமாக ஒரு பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் ஆரம்பித்து பெரிய விரோதிகளெல்லாம் ஆயிருக்காங்க. அதனால் நான் சஜஸ்ட் பண்ணுறது, முடிஞ்ச வரைக்கும் தனியாக பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் உங்களுக்கு அந்தளவுக்கு பணம் உங்ககிட்ட இல்லாததுனால நீங்கள் வந்து பார்ட்னர்ஸை உள்ளே கொண்டு வர்றதா இருந்தால், நான் இன்றைக்கி ஒரு விஷயத்த சொல்கிறேன். உங்கள் ஐடியா மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால், ஒரு நீங்கள் பண்ணுற ஸ்டார்ட் அப் மேலே உங்களுக்கு உண்மையாகவே முழு நம்பிக்கை இருந்தால், அது நீங்கள் நல்லா யாருக்காவது ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய உங்களுக்கு அந்த டேலண்ட் இருந்தால், கம்யூனிகேஷன் ஸ்கில் நல்லா ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய திறமை இருந்தால்,
உங்களுக்கு ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கான இன்வெஸ்டர்ஸ் இன்னைக்கு பணத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுன்னு தெரியாமல் இருக்காங்க. ஓகே. பார்ட்னர்ஸ் கிடையாது, இன்வெஸ்டர்ஸ். அவங்க உள்ளே வரமாட்டாங்க, பார்ட்னர்ஸ் தான் உள்ள வருவாங்க. பிரிங் இன் இன்வெஸ்டர்ஸ், நீ இன்வெஸ்ட் பண்ணு, நான் உனக்கு. ஆனால் ப்ரெசன்ட் நல்லா பண்ணணும், ஐடியா மேலே உனக்கு நம்பிக்கை இருக்கணும். ஏங்க இன்னைக்கு கோடிக்கணக்கில் பணம் ஒரு டைரக்டர் ப்ரொடியூசர் கிட்ட வெறும் கதையை சொல்லி கதையை காட்டி வாங்குறாங்கல்ல. ஆமா ஆமா ஆமா. அது எப்படி வரணும் கூட தெரிய பொறுத்து இல்ல. கம் அவுட் வித் ப்ரொபோசல், கோ மீட் பீப்புள், கோ, சம் வில், சம் won't, so what, someone else is waiting for you. ஸ்டார்ட் ஒர்க்கிங், ப்ரொபோசல் ரெடி பண்ணு, மீட் பீப்புள். உன் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட்டிவ் செய்ய மாட்டாங்க. ஆமாம், 99% செய்ய மாட்டாங்க. ஓகே, எல்லாத்துலேயுமே 1% இருக்குது. ஓகே, கோ, உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோட பேரண்ட்ஸ் இருப்பாங்களா, போ அங்கிள் இந்த மாதிரி நான் ஒரு ஸ்டார்ட் பண்ண போகிறேன், இதுதான் ப்ரொபோசல், இதுக்கு இவ்வளோ பணம் தேவைப்படுது, நீங்கள் கொடுங்க, இவ்வளோ பர்சன்டேஜ் ஷேர் உங்கள் ப்ராஃபிட் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் சொல்லி பாருங்க. நோன்னா அடுத்த ஆள் கிட்ட போங்க, அவனும் நோன்னா அடுத்த ஆள் கிட்ட போங்க. சம் வில், சம் won't, so what, someone else is waiting for you. கான்ஃபிடன்ஸ் ரிமைண்ட் மீ ஆஃப் the Jordan Belfort Wolf of the Wall Streetல சொல்லுவாங்கல அந்த மாதிரி இருக்கு. கரெக்ட். கான்ஃபிடன்ட் தாங்க நாலேஜ், கான்ஃபிடன்ட் வெரி இம்பார்ட்டன்ட். ரைட். ஆமா ஆமா. ஃபேண்டாஸ்டிக் சார். அண்ட் ஃபைனலி அண்ட் ஒன் மோர் திங், எல்லாத்துக்கும் மேல முக்கியமானது டிசிப்ளின். ஒழுக்கம் இருக்கணும். நீ என்னதான் திறமசாலியா இருந்தாலும், என்னதான் அறிவாளியா இருந்தாலும், ஒழுக்கம் இல்லைன்னு வைங்களேன். ஒழுக்கம்னு நான் சொல்கிறது உனக்கு குடிப்பழக்கமோ இல்லை பொம்பளை பழக்கமோ இல்லை இந்த ட்ரக்ஸ் பழக்கமோ இருந்தால், நீ என்ன தான் ப்ரப்போசல் இருந்தாலும், என்ன தான் ஒரு பக்காவான பிஸ்னஸ் ஐடியாலாம் இருந்தாலும் உன்னை அதில் சக்ஸஸ் பண்ண விடாது இந்த பழக்கங்கள். ஒழுக்கம் ஒழுக்கம் ஒழுக்கம். உனக்கு திறமையே இல்லைனா கூட பரவாயில்லை, உனக்கு அறிவே இல்லைனா கூட பரவாயில்லை, உன்கிட்ட பணமே இல்லைனா கூட பரவாயில்லை, உன் ஐடியா இருந்ததுன்னு வை, ஒழுக்கமும் கூட இருந்ததுன்னா அந்த ஒழுக்கம் உன்னை ஜெயிக்க வைக்கும். ஒழுக்கம், டிசிப்ளின் மட்டும் இருக்கணும் லைஃப்பில். இருந்தால் உன்னை யாராலையும் உன்னை தோக்கடிக்கவே முடியாது. ஹவு டு யூ மெயின்டைன் யுவர் டைம்? ஏன்னா நீங்கள் எல்லாமே பண்ணுறீங்க, பட் ஸ்டில் உங்களோட அந்த ஒரு கிக்னா எதில் இருக்குது? லைக் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, ஸோ எப்படி சொல்லலாம் அதை? என்னுடைய ஸ்ட்ரெஸ் பஸ்டர் என்னன்னு கேட்குறீங்களா? நல்ல கேள்வி. ஆக்சுவலி எனக்கு ஒரு 4-5 விஷயங்கள் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் பஸ்டர் இருக்குங்க. அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஸ்டாஃப்ஸோட நான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். நான் அவங்கள ஸ்டாஃப்னே சொல்லக்கூடாது, அவங்க என்னுடைய பாஸ், என்னுடைய ஒர்க்கிங் பார்ட்னர்ஸ். வந்து பார்த்தேன் எல்லாம் அவ்வளோ ஃப்ரெண்ட்லியா. ஆமாங்க, சீரியஸ்லி ஐ ஷேர் மை ப்ராஃபிட் வித் தெம். சேலரி தவிர ஐ ஷேர் மை ப்ராஃபிட் வித் தெம். ஓகே. ஆமாம், ப்ராஃபிட் பூல்னு ஒன்று வச்சுருக்கேன். நான் ஒரு ப்ராஃபிட்டில் ஒரு பர்சன்டேஜ் அந்த பூலில் இருக்கும், அதை வந்து ஷேர் பண்ணி என்னுடைய இப்போ ஸ்டாஃப்ஸ்க்கெல்லாம் கொடுக்குறேன். ஸோ அவங்கள நம்ம நல்லா பார்த்துக்கிட்டோன்னா நம்ம அவங்கள நல்லா பார்த்துக்கலாம். ஒரு ஷோ கூட போயிருந்தோம் ஒரு சேனலில். அந்த சேனலில் ஜெயிச்சவங்களாம் ஒரு பக்கம், தோத்தவங்களாம் ஒரு பக்கம். என்னை ஜெயிச்சவங்க பக்கத்தில் உட்கார வச்சாங்க. தோத்தவங்க எல்லாம் சொல்கிறது ஸ்டாஃப்ஸ் வந்து விட்டுட்டு போயிட்டாங்க, அதனால தான் என் பிஸ்னஸ் போச்சுன்னு. எனக்கு கோவம் ஆத்திரம் தாங்க முடியல. அது நான் நல்ல ரிப்ளை கொடுத்தேன். ரொம்ப ஃபேமஸ் ஆங்கர் அவர், சேனல் பேர் சொல்லாமான்னு தெரியல, பட் வேணாம், ஆமாம் உங்களுக்கு தெரியல. ஆமாம் 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 ஆமாம். எல்லாருமே ஸ்டாஃபே எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. நீ நல்லா பார்த்துக்கிட்டா ஏன்பா உன்னை விட்டு ஓடி போகிறான்? நீ சரியாக பார்க்கல உன் ஸ்டாஃபை. அவன் என்ன உனக்கிட்ட வேலை செய்கிறான்றதுன்னு உன் கொத்தடுமையா? நீ ஒழுங்காக சம்பளம் கூட அவனுக்கு. நீ இஷ்டத்துக்கு உனக்கு உன் வசதிக்கு எப்படி சம்பளம்? நீ ஒரு வியாபாரம் நடக்குதோ இல்லையோ, அது உன்னுடைய கடமை. அவனுக்கு குடும்பம் இல்லை. சம்பளத்தை நீயே நேரத்தை கொடுக்க மாட்டேங்கிற, நம்மளத்தை நேரத்தை கொடு, ஏற்படுத்தி கொடு, அவங்கள சந்தோஷமா வச்சுக்கோ. நான் எல்லாம் என் ஸ்டாஃபோட மாசம் ஒரு பேட்ச் 25 பேரா ஐ கோ அவுட்ங்க. we celebrate. I saw one of your story WhatsAppல நீங்க போட்டுருந்தீங்க, எல்லாம் டான்ஸ் ஆடிட்லாம் அங்க தான் போனீங்களா? எவ்ரி மந்த் போவோம். எல்லாம் ஒரே நேரத்துல போக மாட்டோம். சரி சரி. எல்லா பிரான்ச்சஸோட செஃப் ஒரு நாள் போவோம், எல்லா பிரான்ச்சஸோட கேப்டன் ஒரு நாள் போவோம், எல்லா பிரான்ச்சஸோட ஹவுஸ் கீப்பிங் ஒரு நாள் போவோம், எல்லா பிரான்ச்சஸோட வாட்ச்மேன் செக்யூரிட்டி எல்லாம் சேர்ந்து ஒரு நாள் போவோம். எல்லாருக்கூடையும் மேக்ஸிமம் நான் இருப்பேன், இல்லைன்னா என்னுடைய சன்-இன்-லா CEO ஆஃப் திஸ் கம்பெனி அவர் இருப்பார். அப்போதாங்க ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகும். அவங்களுக்கு அன்னைக்கு என்ன சாப்பிடணும்னு சாப்பிட்டுக்கலாம், என்ன எப்படி என்ஜாய் பண்ணாலும் என்ஜாய் பண்ணிக்கலாம். நான் காசு செலவு பார்க்கவே மாட்டேன். என்ன வேணா அவங்க சாப்பிடுவாங்க, நான் பில் பே பண்ணுவேன். என்ன வேணா விளையாடுவாங்க, நான் பில் பே பண்ணுவேன். நல்ல ஸ்டே, நல்ல ஃபுட்டு, ஒரு நாள் ஃபுல்லாக அவங்களுக்கு என்ஜாய் பண்ணுவாங்களோட. அது எனக்கு பயங்கர ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்குங்க. ரொம்ப பெரிய ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்கும். மற்றவங்களோட சந்தோஷத்துல தான் நம்மளுடைய அந்த இது இல்லை பர்சனுங்க. என் ஸ்டாஃப் அவங்க கடவுளுக்கு அப்புறம் அவங்க தாங்க என்னுடைய எல்லாம். அவங்க தான் என் பாஸ். ஸ்டாஃப்னே சொல்லக்கூடாது, தே ஆர் மை பாஸ். ரெண்டாவது எனக்கு ஸ்ட்ரெஸ் பஸ்டர்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 100 சில்லற குழந்தைங்களுடைய, அதாவது பெற்றோர்கள் இல்லாத குழந்தைங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன். ஆமாம், மெஜாரிட்டியான அவங்களுடைய எக்ஸ்பென்சஸ், டெய்லி எக்ஸ்பென்சஸ்ஸு, ஸ்கூல் செலவு, சாப்பாட்டு செலவு, இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அந்த எனக்கு ரொம்ப
ரொம்ப கவலையாக, ஐ எம் ஆல்சோ ஹியூமன் பீயிங் தானே, ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஸோ இல்லை கொஞ்சம் டவுனாக இருக்கும்போது நேராக ஃபேமிலியோடலாம் சேர்ந்து கிளம்பி போய் உட்காந்துருவாங்க. அந்த அந்த பிள்ளைகளோட நான் நேரம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அது ஒரு தனி சுகந்தாங்க. அந்த சின்ன குழந்தைங்கன்னா அவங்களுக்கு நல்லது கெட்டதே தெரியாது. நானும் குழந்தையா ஆகிடுவேன், அவங்களோட உட்காந்து நான் விளையாடுவேன். என் பேர குழந்தைய நான் இப்போ கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கேங்க. ஆமாம், இப்போயே நீ அதெல்லாம் பார்க்கணும். ஆமாம், 1 வயசு தான் ஆகுது. ஆனால் அங்கே போனால் என் குழந்தை, அந்த குழந்தை, அங்கே உள்ள குழந்தை எல்லாம் ஒன்றாயிடுவாங்க, எல்லாம் ஒன்றா உட்காந்து விளையாடிட்டு இருப்பாங்க. அந்த குழந்தைங்களோட நான் நேரம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அந்த குழந்தைங்களுக்காக நான் ஏதாவது வாங்கி கொடுத்து நான் மாதம் அவங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் மேக்ஸிமம் நான் தான் பண்ணுறேன், அப்படியே பண்ணிகிட்ருக்கேன். அந்த இடத்துல எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்கும். அடுத்தது என்கிட்ட ஒரு 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 தத்து புள்ள இருக்குது. ஆமாம், அந்த புள்ள பேர் லக்ஷ்மி. சரி. ஆமாம், நான் ஒரு வாட்டி காலையில் வாக்கிங் போகும்போது ஒரு பசுமாடு, அது பிறந்த முதல் நாளோ 2வது நாளோ எனக்கு தெரியல, அடிபட்டு கீழே கிடந்தது. அது யாராவது அங்கே அதோடைய தாயோ இல்லை யாராவது இருப்பாங்களான்னு பார்த்தா யாருமே இல்லை. அதை உடனே தூக்கிட்டு, நானும் ஒரு ரெவியும் தான், காரில் தூக்கி போட்டு வெட்டினரி ஹாஸ்பிட்டல் போனால் இது தேராது, எடுத்துகிட்டு போயிடுங்கன்ட்டாங்க. இது பயங்கர கோவம் வந்துருச்சு. நான் என் பெட் லவர், நிறைய பெட்ஸ் வளர்ப்பேன். எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அது தேருமா தேராதான்றது சொல்கிறது உன் வேலை, அது கடவுள் கையில் இருக்குது. உன் வேலை அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது மட்டும்தான். கிட்ட அடிச்சிருப்பேன் நான், ஆனால் என்னுடைய லக்ஷ்மியை காப்பாற்றுன்றதுனால நான் அடிக்கலை. நீ ட்ரீட்மெண்ட் பாரு, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அதை ட்ரீட்மெண்ட் பண்ண வச்சு, என்னுடைய ஃபார்ம் ஹவுஸ் மகாலிபுரத்தில் அங்கே தான் இருக்குது. டெய்லி சென்னையிலேருந்து வெட்டினரி டாக்டரை நான் வர வச்சு அதை காப்பாற்றி அதுக்கு டெய்லி ஃபீடிங் பாட்டிலில் தான் நான் பால் கொடுப்பேன். இருக்காங்க லக்ஷ்மி? ஆஹா, அழகி அழகி. ஆமாம், அவ்வளோ அழகாக இருப்பா. இப்போ பெரிய பொண்ணு ஆயிருக்கா இப்போ. ஆமாம் ஆமாம், என் மடியில் தான் படுத்துக்கும். யாராவது என்னை வந்து சும்மா விளையாட்டுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தால் அவளை வெறுப்பேற்றுறதுக்காக என்னை அடிக்கிற மாதிரி வருவா. என்னை யாராவது அடிக்க வந்தாங்கன்னா அடிக்க வர்றவங்கள முட்டிடும். அது கோவம் வருங்க. நீங்கள் வாங்க ஒரு வாட்டி அதை பார்த்தா உங்களுக்கு வந்து ஒரு மாடு மாதிரியே நான் ஆக்சுவலி நிறைய பீஃப் சாப்பிடுவேன் முதல்ல. ஏன்னா என் லக்ஷ்மி என்கிட்ட வந்ததுலேருந்து நான் பீஃப் சாப்பிட்றதே நிறுத்திட்டேன். ஏன்னா பீஃபை பார்த்தாலே எனக்கு லக்ஷ்மி ஞாபகம் வரும், அதனால ஸ்டாப் பண்ணிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபுட்டு, ஆனால் லக்ஷ்மி என்கிட்ட வந்ததுலேருந்து நான் பீஃபு தொடர்றதே கிடையாது. ஆமாம், லக்ஷ்மி வந்து எனக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் பஸ்டர். நான் மனசு விட்டு லக்ஷ்மிகிட்ட பேசுவேன். நான் திட்டினா லக்ஷ்மி அழுவும். ஆமா புரியும், கண்டிப்பா. ஈவன் ஐ ஃபெல்ட் தட். என் மேலே வந்து அப்படியே தேப்பா. நான் ரொம்ப சோகமாக, லக்ஷ்மி இந்த மாதிரி ஏதாவது வீட்டில் ஏதாவது சண்டை என்ன அப்படிலாம் இருந்தேன்னா இந்த மாதிரி ஆச்சு அப்படி நான் ஃப்ரீயாக அதுக்கிட்ட பேசுவேன். அது அழுவுங்க, அது என் மேலே வந்து தேக்குங்க. அதெல்லாம் வந்து வேற லெவலுங்க, அது வேற லெவல். அதே மாதிரி என்னுடைய பேர புள்ள, அவன் ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் ஃபஸ்ட்டு. நான் தலைவன் தான் கூடுவேன், என்னோட தலைவர் அவர். ஆமாம், அவனோட நான் இப்போ ஃபுல் நேரம் அவங்க தான் இருக்கேன். நான் இப்போ கூட பர்த்டே மலேசியாவில் போய் ஃபுல்லாக ரவுண்டெலாம் அடிச்சுட்டு இப்போ சைனா போகிறேன். எனக்கு அவனை விட்டு அவன் தான் இன்றைக்கி எனக்கு எல்லாமே. என் உலகமே என் பேர புள்ள தான். இலான் அவர் பேர், இலான் ஃபைசல், என் பொண்ணோடைய பையன். ஆமாம், எனக்கு பேரெல்லாம் இருக்கான்றதுனால எனக்கு கிழவன் நினச்சிடாதீங்க. ஆமாம், நீங்கள் என்ன ஒரு விஷயம்னா, நீங்கள் வாழ்க்கையில் என்ன ஒரு விஷயம் பண்ணாலும் அதை வந்து நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுறீங்க. யூ ரியலி ஃபீல் இட் அண்ட் யூ மீன் த பீப்புள். உங்கள் சுற்றி இருக்கிற எல்லாரையும் நீங்கள் நல்லா வச்சுருக்கீங்க. அதனால தான் நீங்கள் சொல்கிற மாதிரி இறைவன் உங்களை நல்லா வச்சுருக்காரு. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த டே வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாக நீங்கள் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இட்ஸ் நாட் அபவுட் வேர் வி ஸ்டார்ட், இட்ஸ் ஆல் அபவுட் வேர் வி கோ. ஸோ அந்த ட்ராவல் ஸ்லோவாக இருக்கலாம், பட் நீங்கள் இன்றைக்குமே நீங்கள் சொல்கிற மாதிரி தான், நான் ஸ்லோவாக நடக்கலாம், ஆனால் இன்றைக்குமே நான் திரும்பி நடந்ததில்லை. ஸோ தட்ஸ் ஹவ் யுவர் லைஃப் ஒர்க்ஸ். ஸோ பயங்கரமாக இருந்துச்சு இந்த ஒரு அரை நாளுக்கு மேலே உங்கள்கிட்ட செலவழிச்சது. ஸோ நிறைய மோட்டிவேட்டிங்கான விஷயங்கள் கிடச்சிது. அண்ட் வெரி ஹாப்பி டு மீட் யுவர் மாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டைம் அண்ட் ஆல் தி பெஸ்ட். கீப் இன்ஸ்பைரிங் அஸ். Thank you so much. Thank you so much. God bless you. Thank you.